ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். சிக்கன் கிரேவினா சிக்கன் நல்ல சாஃப்டாக வெந்து மசாலாலாம் உள்ளே இறங்கி ஜூஸியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இனி அடிக்கடி இந்த சிக்கன் கிரேவி தான் செய்வீங்க. முதல்ல ஒரு கடாயில் சீரகம், மிளகு, மல்லி லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன். வறுபட்டதும் முந்திரி, இது கிரேவிக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் கிடைக்கும். கடைசியாக காஷ்மீரி சில்லி நல்ல கலருக்காக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பேனோட சூட்லேயே இது சூடாயிரும். வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டு க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் போல் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டு வேக விடணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆயிலில் சிக்கனை வறுக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபீஸ்க்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வேகட்டும். வறுத்து வச்ச மசாலா பொருட்களெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்காக தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுட்டு சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. அடிக்கடி கலந்து விட மறக்காதீங்க. ரெடிமேட் மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சதுனால இந்த கிரேவி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணும்போது கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து வறுக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சிக்கனை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஆயிலில் வெங்காயம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இப்போது நம்ம அரைச்ச மசாலா கூடவே தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் கிரேவிக்கு ஆஸ் யூஷுவல் சேர்க்குற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம். ஆனால் எதை எப்படி சேர்க்குறோம் அப்படின்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 2 பழுத்த தக்காளி கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்து அரைச்சிக்கோங்க. சிக்கன் கிரேவியில் தேங்காய் அரைச்சி சேர்க்குறது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் அரைச்சி சேர்த்தா திக்னஸ் கொடுக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவி ஒரு 20 to 30 மினிட்ஸ் சிம்மில் கொதிக்க போகுது. கிரேவி கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அடிக்கடி கலந்து விட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பெரிய பீஸாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். தானாகவே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்கிறதுனால தான் கிரேவிஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டால் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.